ஒத்தாசை பெற்று தேறினேன் பிசாசை வென்று ஜெயிப்பேன். வாரும் பரிசுத்த ஆவியானவரே, நீர் கிருபையாய் கொடுத்த அந்த நேரத்துக்காக நன்றியோடு துதிக்கிறப்பா, ஸ்தோத்திரிக்கிறோம். இப்பொழுது நம்முடைய வேதத்துள்ள ரகசியங்களை அறிந்து கொள்ளும்படியாய் நீர் எங்களுக்கு கிருபைதன்மாய் ஜெபிக்கிறோம். அடியனை மறைத்து ஆவியானவர் தாமே இடைபட வேண்டுமாய் ஜெபிக்கிறோம்ப்பா. நீர் பேசும், நாங்கள் கேட்க ஆவலோடு காத்திருக்கிறோம். உடைய வசனமே சத்தியம் சுவாமி. ஆமேன். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, கடவுளுடைய பெரிதான கிருபையினாலே நாம் இந்த மாலை வேளையிலே மீண்டுமாக ஆண்டவருடைய சமூகத்திலே அமர்ந்து ஆண்டவரை நோக்கி பார்க்கத்தக்கதான கிருபையை கொடுத்திருக்கின்றார். இது உயிர்த்தெழுந்த திருநாளுக்கு பின்வரும் 5ஆம் ஞாயிறு. இந்த நாளுக்கு திருச்சபை நமக்கு கொடுத்திருக்கின்ற தலைப்பு நற்செய்தி பணிக்கு கிறிஸ்துவின் அழைப்பு. நற்செய்தி பணிக்கு கிறிஸ்துவின் அழைப்பு. இதற்கு ஆதாரமாக திருச்சபை கொடுத்திருக்கின்ற வேதபாடம் எசேக்கியேல் 34ஆம் அதிகாரம் 25 தொடங்கி 31 வசனமும், சற்று முன்பு வாசிக்க கேட்ட 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 1 முதல் 10 வசனமும், இன்றைக்கு கூடிய 3ஆம் வேதபாடமாக பரிசுத்த யோவானின் சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் 19 முதல் 23 வசனமும், சங்கீதம் 47 இந்த நாளுக்கென்று கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அன்புக்குரியவர்களை, சற்று நேர தியானத்திற்கென்று எடுத்துக்கொண்ட வசனம் அது 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 9-10 வசனங்கள். 9-10 வசனங்களை வாசிப்போம். நீங்களோ உங்களை அந்தகாரத்திலிருந்து தம்முடைய ஆச்சரியமான ஒளியின் இடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி தெரிவித்துக் கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரிகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனமுமாய் இருக்கிறீர்கள். முன்னே நீங்கள் தேவனுடைய ஜனங்களாய் இருக்கவில்லை, இப்பொழுதோ அவருடைய ஜனங்களாய் இருக்கிறீர்கள். முன்னே நீங்கள் இரக்கம் பெறாதவர்களாய் இருந்தீர்கள், இப்பொழுதோ இரக்கம் பெற்றவர்களாய் இருக்கிறீர்கள். அன்புக்குரியவர்களே, இந்த 9ஆம் வசனம் தான் இந்த நாளுக்குரிய மகிழ்விக்கும் மன்னாவாக இருந்தது. இன்றைக்கு தேவாராதனையிலே அநேக பிள்ளைகள் அந்த வார்த்தையை சொன்னதை நாம் கேட்டோம். என்னால் இயேசு கிறிஸ்துவின் சீசர்களே பேதுரு எல்லாராலும் அங்கீகரிக்கப்பட்ட தலைவராக காணப்பட்டார் என்று நாம் பார்க்கின்றோம். யோவான் 20ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்ட நிகழ்ச்சியை நாம் பார்க்கின்ற பொழுது பேதுருவின் வாழ்க்கையிலே ஒரு மாறுதலை அங்கு உண்டு பண்ணுவதை பார்க்கின்றோம். இங்கு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பேதுருவை பார்த்து கேட்கின்றார், என்னிடத்திலே அன்பாய் இருக்கிறாயா? மீண்டுமாக கேட்கிறார், என்னிடத்திலே அன்பாய் இருக்கிறாயா? 3வது முறையும் கேட்கின்றார், என்னிடத்திலே அன்பாய் இருக்கிறாயா? அவர், நான் அன்பாய் இருக்கிறேன் என்பதை நீர் அறிந்திருக்கிறீர் என்று சொல்லி அவர் சொன்ன மாத்திரத்திலே என் ஆடுகளை மேய்ப்பாயாக. அப்படினால் நற்செய்தி பணி என்பது, ஒரு மேய்ப்பன் என்பது தனக்கு கொடுக்கப்பட்ட ஜனத்தை ஆண்டவருக்குள்ளாக வளர்க்கின்ற ஒரு வாழ்க்கை தான் தேவனுடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அங்கு பார்க்கின்றோம், அது பேதுரு எழுதுகின்ற பொழுது அவர் எல்லாவற்றும் ஆண்டவரோடு கூட இருந்தது நிமித்தமாய் அவர் இந்த நிருபத்திலே அவர் அநேக காரியங்களை வெளிப்படுத்துகின்றார் என்றால், அங்கு பார்க்கின்ற பொழுது நாம் ஒவ்வொன்றிலும் ஏதாவது ஒன்றில் நாம் வேறுபட்டவர்களாய் இருக்கின்றோம். வேறுபட்டவர்களாய் இருந்தாலும் கூட ரட்சிப்புக்குள் வந்த பிற்பாடு நம்மிடத்திலே வேற்றுமையை விட்டு ஆண்டவருடைய திருவுளத்தை நிறைவேற்ற நாம் அழைக்கப்படுகின்றோம். இதனாலே வாசித்த இந்த 2 வசனத்தை 2 தலைப்புகளிலே தியானிக்க பரிசுத்த ஆவியானவர் நம்மை கிருபை செய்வார். 1, அவருக்கு சொந்த ஜனம். 2வது, அவரிடத்திலே இரக்கம் பெற்ற ஜனம். 1 அவருடைய சொந்த ஜனம், 2வது அவரிடத்திலே இரக்கம் பெற்ற ஜனம். என்றால் நாம் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டிருக்கின்றோம் என்று சொன்னால் அவருக்கு சொந்த ஜனம் என்று சொல்லி பார்க்கின்றோம். நாம் எல்லோரும் தேவனுடைய பிள்ளைகளாய் இருப்பதால் ஒரே குடும்பத்தை சேர்ந்தவர்களாய் இருக்கின்றோம். ஒருவேளை திருவிருந்திலே நாம் பங்கு கொள்கின்ற பொழுது ஒரே பாத்திரத்திலே நாம் பானம் பண்ணுகின்றவர்களாய் இருக்கின்றோம் என்பதை நாம் அறிந்து கொள்ள அழைக்கப்படுகின்றோம். என்னால் இந்த குடும்பம் என்று சொல்கின்ற பொழுது
அங்கு ஒற்றுமையும் ஒருமைப்பாடும் அவசியமாய் இருக்கின்றது. உடனே நாம் ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருக்கின்ற பொழுது இன்றைக்கு திருச்சபையை நாம் எடுத்துக்கொள்வோம் என்று சொன்னால் நம்மிடத்திலே ஒற்றுமை காணப்பட வேண்டும். இன்றைக்கு பார்க்கின்ற சூழ்நிலையை பார்க்கின்ற பொழுது எங்கு பார்த்தாலும் சத்துருவினுடைய ஆளுகைக்குள்ளாக இருக்கின்றதை பார்க்கின்றோம். மக்களுக்குள்ளாக ஒரு பிரிவினையை உண்டு பண்ணி கொண்டு இன்றைக்கு இருக்கின்ற சூழ்நிலை, சமாதான குலைச்சலை உண்டு பண்ணி கொண்டிருக்கின்ற சூழ்நிலை பார்க்கின்றோம். ஆனால் நீங்கள் நானும் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி தேவனுடைய கிருபையை குறித்து பார்க்கின்ற பொழுது எபேசியர் 2:1-10 பார்ப்போம் என்று சொன்னால், முற்காலத்திலே நாம் எப்படி இருந்தோம் என்று சொல்லி அங்கு பார்க்கின்றோம். 8 சொல்கிறது, கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவுனா என்ன, பரிசு. நம்முடைய புண்ணியத்தினால் அல்ல, நம்முடைய காரியங்களினால் அல்ல. அங்கு பார்க்கின்றோம், கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். நம்முடைய ரட்சிக்கப்பட்ட ஜனமாய் இந்த உலகத்திலே வாழ்கிறோம் என்று சொன்னால் ஆண்டவர் அதைத்தான் எதிர்பார்க்கின்றார். அது மட்டுமல்ல, நம் ராஜரீக ஆசாரிய கூட்டமாய் இருக்கின்றோம். ஆகையால் அவரை எப்போதும் துதிக்க வேண்டும். நாம் பரிசுத்த ஜாதியாய் இருக்கின்றோம், ஆசாரிய கூட்டமாய் இருக்கின்றோம். ஆசாரியாய் இருப்பதனால் நம்முடைய காரியம் ஆண்டவரை வெளிப்படுத்துவதாக இருக்க வேண்டும், ஆண்டவரை பிறருக்கு அறிவிக்கின்றதாக இருக்க வேண்டும். நம்முடைய காரியங்கள் ஒவ்வொன்றும் சுகந்த வாசனையாய். ஒருவேளை மலரை பார்த்துருக்கோம், ரோஸை பார்த்தா மல்லிகைப்பூ வாசம் அடிக்குமா? நம்ம கையில் ரோஸ் இருக்கு, இப்போ எனக்கு என்ன இருக்குது, மல்லிகைப்பூ வாசம் அடிக்குமா? அழகா இந்த ரோஜாப்பூ வாசம் அடிக்கும். மல்லிகைப்பூ வைத்ததுமா மல்லிகைப்பூ. இப்போ நம்முடைய கரங்களிலே, நம்முடைய சரீரத்திலே நாம் எதை வைத்திருக்கின்றோமோ ரட்சிப்பு என்ற அது நமக்குள்ளாக இருக்கும் என்று சொன்னால் அது அநேகர் அதை அறிந்து கொள்ளத்தக்கதான ஒரு வாசனையாய் இருக்கிறது, உகந்த வாசனை என்று சொல்லி பார்க்கின்றோம். ஆம் அன்புக்குரியவர்களே, இங்கு நமக்கு இடத்திலே வேற்றுமைக்கு இடமில்லை. என்றால் நம்முடைய காரியம் ஒவ்வொன்றையும் பார்க்கின்ற பொழுது ஆண்டவருக்கு சொந்த ஜனம். நம்ம யாருக்கு நம் அல்ல, நம்ம யாருக்கு அடிமைகள் அல்ல, ஆண்டவர் ஒருவருக்கே அடிமை. அன்னைக்கு மரியாள் என்ன செய்தார்? தேவதூதன் சொன்ன மாத்திரத்திலே நான் ஆண்டவருக்கு அடிமை. அப்படின்னா ஒரு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்திலே பெற்றெடுக்க அழைக்கப்பட்ட அந்த மரியாள் ஒரு வாலிப பெண் சொல்கிறார், நான் ஆண்டவருக்கு அடிமை என்று சொன்ன மாத்திரத்தில் தான் அங்கே அவர் கருவுற்றால், இயேசு கிறிஸ்துவை பெற்றெடுத்தார் என்று பார்க்கின்றோம். அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் நமக்கு அவருடைய ஜனமாய் இருக்கின்றோம், அவருக்கு உரியவர்களாக இருக்கின்றோம். ஏன்னா இந்த உலகத்துக்கோ சாத்தானுக்கோ நாம் உரியவர்கள் அல்ல. ஏன்னா நாம் யோவான் 17:14-16 பார்க்கிறது, நான் உலகத்தான் அல்லாதது போல அவர்களும் உலகத்தார் அல்ல. நான் உலகத்தார் அல்ல, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, நான் உலகத்தார் அல்லாதது போல அவர்களும் உலகத்தார் அல்ல. ஒருவேளை நாம் உலகத்திலே வாழ்கிறோம் மற்ற மனுஷரை போல, ஆனால் நமக்கும் அவர்களுக்கும் வித்தியாசம் உண்டு. ஏன்னால் நம்மிடத்திலே ஆண்டவர் நமக்கு கொடுத்த ரட்சிப்பு அனுபவம் உண்டு. அவர் மீட்கப்பட்ட ஜனமாய் நாம் அவருடைய சொந்த ஜனமாய் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். எனவே அதற்காகவே நாம் அழைக்கப்பட்டோம். அவருடைய புண்ணியங்களை பிறருக்கு அறிவிக்கவே நாம் அழைக்கப்பட்டோம் என்று சொல்லி பார்க்கின்றோம். அன்புக்குரியவர்களே, அங்கு பார்க்கின்ற பொழுது 9 நாம் ஆச்சரிக்கிறோம், அவருக்கு சொந்த ஜனமாயும் இருக்கிறீர்கள் என்றால் நம்மை ஒளியிடத்திலே வரவழைத்தவர் அவர். நம் ஒளியின் பிள்ளைகள், இருளுக்கு உரியவர்கள் அல்ல. இருளை கண்டு நாம் பயப்பட வேண்டியதில்லை. சத்துருவானவன் கெர்ச்சிக்கிற சிங்கம் போல அவன் யாரை விழுங்கலாமா என்று சொல்லி வகை தேடிக்கொண்டுதான் இருக்கிறான். ஆனால் அவனால் ஒன்றும் செய்ய முடியாது. நீங்கள் நாம் ஆராதிக்கின்ற தேவன் யூத ராஜ சிங்கமாய் நம்மை எல்லா நிலைகளிலும் பாதுகாக்கின்றார். ஏன்னா நாம் அவருடைய ஜனமாய் இருக்கிறோம், அவர் சொந்த ஜனமாய் இருக்கிறோம். அங்கு பார்க்கின்ற பொழுது இரண்டாவதாக அவரிடத்திலே இரக்கம் பெற்ற ஜனம், அவரிடத்திலே இரக்கப்பெற்ற ஜனம். 10 வாசிக்கலாம். 10 முன்னே நீங்கள் தேவனுடைய ஜனங்களாய் இருக்கவில்லை, இப்பொழுதோ அவருடைய ஜனங்களாய் இருக்கிறீர்கள். முன்னே நீங்கள் இரக்கம் பெறாதவர்களாய் இருந்தீர்கள், இப்பொழுதோ இரக்கம் பெற்றவர்களாய் இருக்கிறீர்கள். அது எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம்! ஆண்டவரிடத்திலிருந்து இரக்கங்களும் கிருபைகளும் நமக்கு கூடிக்கொண்டே இருக்கிறது. நமக்கு இந்த உலகத்தில் எவ்வளவு உபத்திரவங்கள், எவ்வளவு பாடுகள், எவ்வளவு நிந்தைகள் இருந்தாலும் கூட நாம் முன்ன இருந்த வாழ்க்கை அல்ல. ஆண்டவருக்காக வருகின்ற பொழுது அவர் நம்மேல் கரிசனை உள்ளவராக இருக்கிறார். அவருடைய ஜனமாய் இரக்கம் பெற்ற ஜனமாய் இருக்கிறோம். இறக்கங்கிறது பார்க்குறோம், இந்த மனுஷனுடைய ஒரு இறக்கத்துக்காக நம்ம என்ன பண்ணுறோம்? அவன் நமக்கு இறங்க மாட்டானா? நம்முடைய காரியத்தை செய்து கொடுக்க மாட்டானா? போய் எத்தனை மணி நேரம் காத்து கிடக்கிறோம்?
உண்டா இல்லையா? ஒரு மனிதன் இன்னைக்கு வான்னு என்னை வந்து பாரு, உனக்கு அந்த வேலையை போட்டுத்தாருன்னு சொன்னோன்னே 8 மணிக்கு வான்னு சொன்னால் நம்ம என்ன பண்ணுறோம்? 7 மணிக்கு போய் உட்காந்துருக்கோம். உண்டா இல்லையா? 8 மணி சொன்னாலும் 10 மணிக்கு வந்தாலும் அந்த இடத்த விட்டு நாள மாட்டோம். ஏன்னா வேலை. உலகத்தின் மக்களத்தில் இரக்கத்தை நாம் பெறும்படி அத்தனை மணி நேரம் காத்திருக்கிறோம். ஆண்டவருடைய திருவுள்ள சுத்தத்தை, அவருடைய இதை நாம் பெற்றுக்கொள்ள எத்தனை மணி நேரம் காத்திருக்கின்றோம். ஆண்டவர் நம்மை அழைக்கின்றார். ஒருவேளை கீழமாத்தூர் சபையாருக்கு கிடைத்திருக்கிற மிகப்பெரிய பாக்கியம் இது. ஒருவேளை காலை ஆராதனைக்கு வரலாம். இன்றைக்கெல்லாம் என்ன கிராமத்தில் ஆராதனை நடந்ததா? எல்லாம் பட்டணத்துக்கு தான் வந்துருந்தாங்க. நாங்களாம் ஏர்போர்ட்டில் இருக்கிறப்ப அங்கேருந்து பஸ் ஸ்டாண்டுக்கு தான் வந்தாகணும், பஸ் ஸ்டாண்ட் சபைக்கு தான் வந்தாகணும். எத்தனை 18 கிலோமீட்டர் வந்து தான் ஆராதனை நடத்திக்கணும். கடவுள் கிருபையாக உங்களுக்கு மாலை நேரத்தில் இப்படியாக கூடி நாம் ஐக்கியப்பட்டு அது திருவிருந்தோடு கூட ஆராதனை நடத்த முடியாது. கிருபை பாராட்டுக்கு அவருடைய இரக்கம் அல்லவா? அவர் இரக்கத்தில் ஐஸ்வர்ய தேவன் சொல்லி நாம் சொல்கின்றோமே. ஆனால் இந்த உலகம் நிலையற்ற உலகத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் என்றால் இங்கு வேதனை உண்டு. இன்னைக்கு உண்மைக்கு புறமான காரியங்கள் நடந்து கொண்டிருக்கின்ற சூழ்நிலையை பார்க்கின்றோம். எல்லா சூழ்நிலையும் அறிந்திருக்கிற கர்த்தர் நம்மேல் இரக்கம் பாராட்டுகின்றவராக இருக்கின்றார். அவருடைய இரக்கத்துக்கு முடிவில்லை என்று சொல்லி வேதவசனம் சொல்கிறது. அவர் நம்மேல் வைத்திருக்கிற இரக்கம் முடிவில்லாதது. எவ்வளவு நாட்கள் நாம் உலகத்திலே வாழ்கின்றோமோ அல்லது அவருடைய வருகை இருக்குமோ அது வரைக்கும் நாம் இரக்கம் பெற்றவர்களாய் இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் என்பதை நாம் அறிந்து கொள்ள அழைக்கப்படுகின்றோம். எனவே நீங்கள் நானும் எந்த சூழ்நிலையிலும் ஆண்டவரிடத்தில் பெற்ற இரக்கத்தை நாம் மற்றவர்களுக்கு காண்பிக்கவும் மற்றவர்களோடு கூட நாம் பகிர்ந்து கொள்ளவும் அழைக்கப்பட்டவர்களாக இருக்கின்றோம். உங்களுடைய வீட்டின் கூரை ஒரு கசிவு ஏற்படுகிறது என்று சொன்னால் வீட்டில் எல்லா பொருளும் என்னாகும்? என்னாகும்? மழை பெய்யுது, மேலே இருக்க கூரை ஓட்டை, உள்ள இருக்க பொருள்லாம் இருக்குமா? எல்லாம் எல்லாம் போயிடும். அது இன்றைக்கி இருக்க எலக்ட்ரானிக்கு எல்லாம் இருக்க பார்த்தா இலவசமாக, மிக்சி இலவசமாக, டிவி இலவசமாக, என்னது எல்லாம் வாங்கி கிரைண்டரு வாங்கி வச்சுருக்கோம், எல்லாம் போயிடும். நம்மளால் ஆண்டவர் நம்மிடத்தில் இரக்கத்தை காண்பிக்கின்றார் சொன்னால் நாம் அதை பெற்றுக்கொள்வதற்கு நம்மை முற்றிலுமாக ஆயத்தப்படுத்திருக்க வேண்டும். எப்படி கூரை நன்றாக இருக்கின்ற பொழுதுதான் அங்கு உள்ளே இருக்கின்ற எல்லா பொருளும் காணப்பட முடியும். நம்முடைய வாழ்க்கையிலே நாம் இரக்கம் பெற்றுக்கொண்டே இருக்க வேண்டும் சொன்னால் ஆண்டவர் எதிர்பார்க்கின்ற ஒரு வாழ்க்கையை நாம் வாழ்ந்து கொண்டே இருக்க வேண்டும். இந்த உலகத்தின் மக்கள் காண்கின்ற படி நாம் வாழ அழைக்கப்பட்ட மக்கள் அல்ல. உலகத்தின் மக்களோடு கூட நாம் சேர்ந்து இருக்க அழைக்கப்பட்ட மக்கள் அல்ல. என்ன இன்றைக்கு நாசில் சுவாசம் உள்ள மனுஷன் என்பதை பார்க்கலாம், கர்த்தர் மேல் பற்றுதலாய் இருப்பதே நலம். ஏன்னா அவர் தான் இரக்கத்தை நாம் காண்பித்திருக்கின்றார். தேவனுடைய இரக்கத்தை தவிர வேறு எந்த காரியமும் நிலையற்றதாக இருக்கிறது. இருக்கா இல்லையா? எத்தனை பேர் எத்தனை வாக்குறுதி கொடுக்குறாங்க, உண்டா இல்லையா? நிலையா இருக்கா? நான் யாரத்தில் பெற்றவர்கள் பிள்ளையத்தில் இரக்கம் காட்டுற சூழ்நிலையா? பிள்ளைகள் பெற்றவர்களுக்கு இரக்கம் காட்டுற சூழ்நிலை இருக்கா? இந்த நாட்களில் பிள்ளைகளும் பெற்றோர்களும் பேசிக்கிறதே ஜாஸ்தி இல்லை. ஒரே வீட்டில் இருப்பாங்க. பிள்ளை வரும், வந்து ரூமை போட்டோம், செல்ல தூக்கிட்டு, உண்டா இல்லையா? நாம் இருக்கின்ற சூழ்நிலை அப்படிப்பட்டதாக இருக்கிற. அப்படி நாம் எவ்வளவாய் விழித்திருக்க வேண்டும். ஆண்டவர் நமக்கு இரக்கம் பாராட்டியிருக்கின்றார் சொன்னால் நாம் அந்த இரக்கத்தை பெற்றிருக்கின்ற நாம் நம்முடைய குடும்பத்தையும் இரக்கத்துக்குள்ளாக நாம் வழிநடத்த சித்தமுள்ளவர்களாக இருக்கின்றோம் என்றால் இரக்கம் என்பது ஆண்டவரோடு இருக்கின்ற பொழுதுதான் நமக்கு வரக்கூடிய பிரச்சனைகளை நாம் மேற்கொள்ள முடியும். ஆண்டவருடைய இரக்கம் இல்லாமல் எந்த காரியத்தில் நாம் அவர் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர் சொல்கிறது. ஆனால் அவர் இரக்கம் செய்கின்ற கர்த்தர். நமக்கு என்ன தேவை, எப்போ தேவை, நம்ம நினைக்கிறோம் இன்றைக்கே கிடைக்கணும், அப்படிதானே? உண்டா இல்லையா? இன்றைக்கி வந்தாச்சு, ஆராதனைக்கு வந்தாச்சு, வீட்டுக்கு போனோன்னே நீங்கள் நிறைய பேர் ஜெபம் பண்ணிட்டு போகிறது என்ன, உடனே வீட்டில் பிரச்சனை இருக்கக்கூடாது. இருக்குமா இல்லையா? நமக்கு உடனே நம்மளுடைய ஜெபத்துக்கு உடனே பதில் வேணும். இன்றைக்கி நம்ம வாழ்கிறது இன்ஸ்டண்ட்டு. ஒரு சுவிட்சை போட்டோன்னே காஃபி வரணும். ஐயா கொஞ்சம் பொறுக்குன்னு சொன்னால் பொறுக்கிறதுக்கு காலங்கள் இல்லை. இன்ஸ்டன்ட் உலகத்தில் வாழ்கிறோம். ஆனால் நாம் வாழ்கின்ற உலகம் அப்படிப்பட்டதாக இருக்கின்றது. ஆனால் கடவுளுடைய பிள்ளைகளாக இருக்கின்ற நாம், ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருக்கின்ற நாம் எல்லாவற்றையும் மேற்கொள்ள வேண்டும் சொன்னால் ஆண்டவர் வைத்திருக்கிற திட்டத்தை அறிந்து அதற்கேற்றாற் போல் வாழ நாம் அழைக்கப்பட்டவர்களாக இருக்கின்றோம். என்னால் கிருபை பெற்றிருக்கின்றோம். சங்கீதம் 136 பார்த்தீங்கன்னா அதை 23 முறை கிருபை 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 என்று பார்க்கின்றோம். அவருடைய கிருபைக்கு முடிவே இல்லை. அவர் கிருபை உள்ளவர் என்று சொல்லி நாம் அங்கு பார்க்கின்றோம்.
லூக்கா 6:29-36 பார்க்கும்போது இரக்கம் எப்படி பெறப்பட்டதாய் இருக்க வேண்டும் என்று அங்கு சொல்லப்படுகின்றது. 36ஆம் வசனம் சொல்கிறது, உங்கள் பிதா இரக்கமுள்ளவராய் இருக்கிறது போல நீங்களும் இரக்கமுள்ளவர்களாய் இருங்கள். நம் பிதா இரக்கமுள்ளவராய் இருக்கிறார், நாம் இரக்கத்தை பெற்றுக்கொண்டிருக்கின்றோம், இரக்கத்தின் பிள்ளைகளாய் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அப்படின்னா நாம் இரக்கம் பண்ணுகின்றவர்களாய் இருக்க வேண்டும். அங்கு பார்க்கின்ற பொழுது நீங்களும் இரக்கமுள்ளவர்களாய் இருங்கள் என்று சொல்லி பார்க்கின்றோம். மீகா தீர்க்கதரிசி புஸ்தகம் 6:6-8 வசனங்களை சொல்கின்ற பொழுது, கர்த்தர் உன்னிடத்தில் கேட்கிறார், எண்ணத்தை நியாயம் செய்து இரக்கத்தை சிநேகித்து உன் தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையாய் நடப்பதே அல்லாமல் வேறு எண்ணத்தை கர்த்தர் உன்னிடத்தில் கேட்கின்றார். ஒரு தீர்க்கதரிசி மூலமாய் அன்றைக்கு சொல்லப்பட்ட வார்த்தை இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே அதே வார்த்தையை கர்த்தர் கேட்கிறார். உன்னிடத்தில் நாம் எது கேட்கலப்பா, நீ நியாயம் செய்ய, நீதியாக நட, நியாயம் செய்து இரக்கத்தை சிநேகித்து உன் தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையாக நடந்து கொள்ளும். தேவனுக்கு முன்பாக நாம் பெருமை பாராட்ட நாம் அழைக்கப்பட்ட மக்கள் அல்ல. அவர் இரக்கத்தை மூலமாக தான் நாம் நிற்கின்றோம். நாம் நிற்பதும் நிர்மூலமாக இருப்பதும் கர்த்தருடைய சுத்த கிருபை. அவர் இரக்கத்திலே நாம் இருக்கின்ற பொழுது நாம் இடத்துல மனத்தாழ்மையாய் நடப்பதை தவிர வேறு எண்ணத்தை கர்த்தர் இடத்துல கேட்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். நாம் சொந்த ஜனமாய் இருக்கிறோம். அப்படியே என்றால் நம்முடைய ஜெபம், பரிசுத்த பிதாவே, நான் உமது இரக்கத்தை பிறரோடு பகிர்ந்து கொண்டு வாழ எனக்கு கிருபை தாரும். நம்மளால முடியாது, அவருடைய கிருபை தான், அவருடைய ஆவியின் அபிஷேகம் தான் நாம் மற்றவர்களை காண்பிக்க முடியும். நாம் அவருக்கு சொந்த ஜனமாக இருக்கின்றோம் சொன்னால் அவருடைய சித்தம் இல்லாமல் நாம் அவருக்கு சொந்த ஜனமாக இருக்க முடியாது. ஏன்னா நம்மால் முடியாது, ஆனால் அவரால் முடியும். அவரால் என்று சொல்கிற பொழுது பரிசுத்த ஆவியானவரால் முடியும். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார். உயிர்த்தெழுந்த 2 வாரத்தில் பரிசுத்தாவின் பண்டிகை ஆசிரிக்க இருக்கின்றோம். பரிசுத்தாவியானவர் என்ன செய்வாராம்? அவர் நான் உங்களுக்கு போதித்த எல்லாவற்றையும் என்ன செய்வாராம்? கண்டித்து உணர்த்துவார். அப்படிதான் வேதவசனம் சொல்றது. ஏதோ பரிசுத்தாவியானவர்னே வருவார், தேற்றுவார், தேற்றவாளன் அப்படி தானே சொல்கிறோம். பரிசுத்தாவி வந்தோடனே ஆவியானவர் எனக்குள்ள வந்தாச்சுனாக்கும் என்னை தேற்றிடுவார், எனக்கு வேண்டிய எல்லா காரியங்களும் நடந்துடும், இன்னைக்கு ஆவியின் அபிஷேகத்தை நான் பெற்றுவிட்டேன் என்று சொல்லி வாழ அல்ல. அவர் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வாழ்ந்த பொழுது என்னென்ன காரியங்களை போதித்தாரோ எல்லா காரியத்தையும் அவர் கண்டித்து உணர்த்துவார் என்று சொல்லி இங்கே வேதவசனம் சொல்கின்றது. அன்புக்குரியவர்களே, என்னால் 14:13 பார்க்கும் பொழுது, நீங்கள் இன்றைக்கு காண்கிற எகிப்தியரை இனி காண மாட்டீர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. இதாங்க நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வாக்குத்தத்தமுள்ள வார்த்தைகள். ஏன்னா அவருடைய சொந்த ஜனமாய் இருக்கின்றோம் சொன்னால், அவருடைய சொந்த ஜனமாய் இருப்பதன் மூலமாய் நாம் இரக்கம் பெற்றிருக்கின்றோம் சொன்னால், நமக்கு எதிராய் வருகிற யாரும் நம்மை மேற்கொள்ள முடியாது. அழகான வசனங்க. உனக்கு எதிராக எத்தனை வழியா? ஒரு வழியாய் வருவார்கள். எத்தனை வழியாக போகணும்? 7 வழி. 7 என்று சொல்கின்ற போது முழுமை. 7னா முழுமை. ஒன்றும் இல்லாமல் ஆகி போயிடும். ஒரு வழியாய் வருவார்கள், 7 வழியாய் போவார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான். இதனால் ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்க வாக்குத்தத்தம். நம் வாக்குத்தத்தத்தின் பிள்ளைகளாக இருக்கின்றோமே. இரக்கம், அதனால் ஆண்டவருடைய இரக்கம் தான். ஆண்டவர் அப்படிப்பட்ட ஒரு வாக்குத்தத்தத்தின் பிள்ளைகளாய் இந்த உலகத்திலே வாழும்படி நமக்கு கிருபை பாராட்டுகின்றார். இவை நீங்கள் நானும் எந்த சூழ்நிலையிலும் கர்த்தர் நம்மேல் இருக்கின்றார். ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகம் 61:1 பார்க்கின்ற பொழுது அங்கு சொல்கின்றது, கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார். ஆவியானவர் என் மேல் இருக்கிறார் என்று சொல்லி ஏசாயா தீர்க்கதரிசி சொல்கிறார் சொன்னால், இன்றைக்கு அதே ஆவியானவர் இன்றைக்கு நம்மோடு கூட இருக்கின்றார், நம்மோடு இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். நம்ம எங்கு சென்றாலும் ஆண்டவர் ஆவியானவர் நம்மை வழிநடத்துகின்றவராக இருக்கிறார். அவர் உனக்கு நம்மைக்கு வேண்டிய எல்லா ஒத்தாசையும் பரிந்து கொடுக்கின்றவராக இருக்கின்றார். இவை நீங்கள் நானும் அதை உணர்ந்தவர்களாய் வரக்கூடிய நாட்களிலே ஆண்டவர் எதற்காக நம்மை அழைத்தாரோ அழைத்த நோக்கத்தை நாம் அறிந்து செயல்படவும், அவருக்கு சொந்த ஜனமாய் இருக்கிறோம் என்ற அந்த விசுவாசம் நமக்குள் இருக்க வேண்டும். இருக்கா? யாரோ நம்ம இது பண்ணிட்டு இருக்கோம், நம்புறவங்க எல்லாரும் என்ன பண்ணுறாங்க? கை விட்டுறாங்க. ஆனால் ஆண்டவர் எந்த சூழ்நிலையும் அவருடைய சொந்த ஜனமாய் நாம் இருக்கப்பட்டு நம்முடைய தேவைகளை அறிந்து எல்லாவற்றையும் கொடுக்க சித்தமுள்ளவராக இருக்கிறார். அவரிடத்திலே நாம் இரக்கம் பெற்ற ஜனமாய் இருக்கின்றோம்.
எனவே அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வரக்கூடிய நாட்களிலே கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் ஒருவேளை இதுவரைக்கும் எப்படி இருந்ததோ தெரியல, நீ வரும் நாட்களிலே ஆண்டவரே நான் உம்முடைய ஜனமாய் இந்த உலகத்திலே இருக்கின்றேன், உம்மை நான் வெளிப்படுத்த உம்முடைய இரக்கம் எனக்கு கிருபையும் தேவை, நீர் எனக்கு கிருபையாய் கொடுக்கின்ற வார்த்தையை நான் ஒவ்வொரு நாளும் உட்கொள்ளவும் அதை வாசிக்கவும் தியானிக்கவும் உம்முடைய பாதப்படியிலே அமர்ந்து உம்மிடத்திலிருந்து நான் ஜெபிக்கவும் ஜெபத்தின் மூலமாய் ஜெய பெறவும் அநேக காரியங்களிலே உண்மை நான் முன்னிறுத்துகின்றவனாக இருக்கவும் இந்த உலகத்தில் எந்த காரியமும் என்னை அசுத்தப்படுத்தாதபடி நான் உம்மிடத்திலே என்னை முற்றிலுமாக அர்ப்பணிக்கின்றேன் என்று சொல்லி நம்ம அர்ப்பணிப்போம். நிச்சயமாக ஆண்டவர் வரக்கூடிய நாட்களிலே அவர் நமக்கு வைத்திருக்கிற எல்லா இரக்கங்களையும் கிருபைகளையும் நாம் பெற்று அவருக்கென்று சாட்சிகளாய் இந்த உலகத்திலே வாழ உங்களுக்கும் எனக்கும் பரிசுத்த ஆவியானவரே கிருபையும் ஒத்தாசையும் செய்வாராக. ஆமேன். ஜெபம் செய்வோம். மகா கிருபையும் இரக்கமுள்ள கர்த்தாவே, நீர் எங்களுக்கு கிருபையாய் கொடுத்த ஜீவனுள்ள வார்த்தைக்காக நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். விசேஷமாக இந்த மாலை வேளையிலும் கீழமா திருச்சபை மக்களோடு கர்த்தாவே இந்த பாடற்குழுவாய் கர்த்தாவே தூய இம்மானுவேல் ஆலய இந்த பாடற்குழுவாய் இணைந்து உம்மை துதிக்கவும் ஸ்தோத்திரிக்கவும் உம்முடைய திருவிருந்திலே பங்குகொள்ளவும் நீர் பாராட்டின கிருபைக்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். என் நாமத்தினாலே எங்கு 2 பேரோ 3 பேரோ ஒருமனப்பட்டு கூடியிருப்பீர்களோ அவர் மத்தியிலே வாசமாய் இருப்பேன்னு சொன்ன தேவன் தாமே எங்கள் மத்தியில் இப்பொழுது கர்த்தாவே நீர் வாசமாய் இருந்து நீர் கொடுத்த ஜீவனுள்ள வார்த்தையை நாங்கள் பெற்ற மக்களாய் நாங்கள் உம்முடைய சொந்த ஜனமாய் இருக்கிறோம், உம்மிடத்தில் இறக்கப்பெற்ற ஜனமாய் இருக்கிறோம் என்ற அந்த விசுவாசத்திலே வந்திருக்கிற ஒவ்வொருவரும் கர்த்தாவே கடந்து செல்ல நிற்கிறோமாய் மீ பிரதேசம் ஜெபிக்கிறோம் ஜீவன நல்ல பிதாவே. ஆமேன்.